பூசணிக்காய், சேனை, பெரும்பயறு எல்லாம் அவிச்சு வச்சுருக்கேன், அரைச்சும் வச்சுருக்கேன். இனி இதையெல்லாம் கூட ஒன்றிச்சு குக்கரில் விட்டு கொதிக்க விடணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, 2 வற்றல் மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளித்து இந்த எல்லாம் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் கொட்டணும். கொட்டி கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து கொதிக்க விடணும். எல்லாம் கூட போட்டு சால்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் வத்தி வர சமயம் 2 ஸ்பூன் பெப்பர் பிடிச்சி வச்சுருக்கேன், அதை தூக்கி அதில் கொட்டணும். நல்லா திளைச்சிடுச்சு. இனி அதில் சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பெப்பர் பொடியும் போட்டு இதை வச்சு கொஞ்சம் உடச்சி விடணும். பூசணிக்காய் கூட்டு சரியாயிடுச்சு.